நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு எந்த ஊரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ரெண்டு பக்கமும் தண்ணி சூழ்ந்து நடுவில் போகக்கூடிய இந்த ரோடு சென்னையில் தான் இருக்குது. வங்கக்கடலேருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த ரோட்டில் மத்தியானம் 3 மணி வெயில் மண்டையை பொழக்கிற இந்த ரோட்டில் இப்போ மழை பெய்யணும்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் பேர் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்பா தகப்பனே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, இன்னைக்கு சென்னையில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்ல எப்படியாவது இந்தியா தோத்து போயிடணும், இல்ல மழை வந்தாலும் ஜெயிக்கணும். இன்றைய தேதியில் கிரிக்கெட்டில் இந்தியா தோக்கணும்னு நினச்சாலே அது பெரிய தேச துரோகம். இப்படி இருக்கிறப்ப இந்த 6 சாதாரண மீனவ பெண்களும் ஏன் தேச துரோகியாக மாறியிருக்காங்கன்னா, இவங்க சொந்தக்காரங்கள்லாம் இந்த கடலுக்குள்ளே தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க. இந்தியா இப்போ கடலுக்கு அந்த பக்கத்து நாட்டோட சென்னையில் மேட்ச் விளையாண்டுருக்கு. ஒருவேளை இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா கடலுக்குள்ளே போயிருக்கக்கூடிய இவங்க மீனவர்களுடைய படகை அந்த நாட்டு ராணுவம் பறிமுதல் செய்யலாம், மீன்களை பறிமுதல் செய்யலாம். இல்லைன்னா அப்பாவை மகனோடையும் அண்ணனை தம்பியோடையும் மாமனை மச்சானோடையும் ஓரின வன்புணர்ச்சிக்கும் உட்படுத்தலாம், இல்லைன்னா சுட்டும் கொள்ளலாம். அதனால தான் இந்த மேட்ச்சில் இந்தியா தோக்கணும், இல்லை மழை வந்தாவது மேட்ச் நிற்கணும்னு இவங்க வேண்டிகிட்டு இருக்காங்க. உத்தம் சரணம் கச்சாமி. இவங்க வேணும்னால மழை வந்துச்சா இல்லை தானாக மழை வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அந்த மீனவர்களுக்கு என்ன ஆக போதும்னு நமக்கு தெரியாது. இந்த கிரிக்கெட் மேட்ச் நின்றுடுச்சானும் நமக்கு தெரியாது. என்னடா இது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த கதையே மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது தான். உங்களுக்கு மொட்டைத்தலை புரிஞ்சா மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சா முழங்கால். இப்போ முழங்கால். விடாத இந்த மலையில் விடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்து இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட பேர் ஆல்டியா ஜான்சன், ஆங்கிலோ இந்தியன். கார்பரேட்டில் வேலை, 80,000 ரூபா சம்பளம். 80,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஆக்டிவா டயர் பஞ்சர் ஆகாதெல்லாம் இல்லை. பஞ்சர் ஆகணும்னா பஞ்சர் ஆகத்தான் செய்யும். பள்ளி மாணவி கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 92 பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ, அப்படி பார்க்காதீங்க. I'm not gonna rape you, okay? உங்களை ரேப் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல. உங்களை மாதிரி நானும் மலைக்கு ஒதுங்கின ஒரு ஆள், மலைக்கு நடுங்கிட்டு இருக்க ஒரு ஆள், ஓகே? அவ்வளோ நடந்ததுன்னா ஆஃப் அடிக்க வேண்டியது தானே. ஆளை பாரு. ஏய் ஏயா, என் கால் இதுக்கு பார்க்க பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் கால் ஒன்றும் அவ்வளோ அழகா இருக்கு. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் நில்லுங்க. காட்டை போட்டு வந்துட்டு காலை பார்த்தியா கீழே பார்த்தியா ஆளை பார்த்து. இவங்க மேலே இப்படி தண்ணி அடிச்சுட்டு போகக்கூடிய இந்த காரோட பேர் ஆடிக்கார். அதுக்காக நீங்கள் இதை ஆடி தள்ளுபடிலாம் வாங்கிட முடியாது. ஏன்னா இதோட விலை 1.5 கோடி ரூபா. பட் மேட் அது இல்லை. இந்த கார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தரை அடித்து கொல்ல போகுது. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் பெஞ்சிருக்கக்கூடிய இந்த பேய் மலை இவங்களோடத்தையும் பேச வச்சுது. ஸ்கர்ட் போட்ட அழகான பொண்ணுக்கிட்ட தாடி வச்ச அலங்கோலமான பையன் எதை சார் சொல்லுவான்? He told us லவ் ஸ்டோரி. அதே பழைய சிம்பத்தி ஸ்டோரி. பேர் பிரபுநாத், படித்தது இங்கிலீஷ் எம்ஏ. ஊர் கூவோங்கிறதுனால நான் ஆறுவேன்னு நினைக்காதீங்க. நானும் சரி, எங்கள் ஊர்லேருந்து கிளம்புன கூவம் ஆறும் சரி, சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராமல் தான் இருந்தோம். ஊரில் ஒருவன் சொல்லிக்க கடைசியாக இருந்த அப்பாவும் இறந்து போக, அவர் பார்த்த விவசாயம் அவருக்கு முன்னாடியே செத்து போக, வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். சென்னைனா வட சென்னை இல்லை, தென் சென்னை இல்லை, தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னை, புதிய சென்னை. அந்த ரோடை பார்த்தோன்னே எனக்கு வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பேரில் இருந்துச்சு. எம்ஜிஆர் சாலை. இந்த உலகத்துக்கே சோறு போடுற
விவசாயி. நினச்ச மாதிரியே கால் சென்டரில், அயல்நாட்டு கம்பெனி கால் சென்டரில் அயல்நாட்டுக்காரனோட பேசுகிற வேலை கிடச்சிது. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் காலிங் இன் ஜான். இட்ஸ் தாமஸ். 12,000 ரூபா சம்பளத்துக்கு காதில் ரத்தம் வராதான் மிச்சம். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்துட்டு இருந்துச்சு. நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ்க்கு 8th ஆஃபீஸில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்த சௌமியா, அபூர்வ சௌமியா. அது என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ரோட்லேயே ஜீன்ஸுக்கு லாங் டாப் போட்டு வந்த அந்த காலத்து சரோஜா தேவி அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சுடிதாருக்கு துப்பட்டா போட்டு வந்த வைஜெயந்தி மாலாவும் அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேலை கட்டிட்டு வந்த அஞ்சலி தேவியும் அவள் மட்டும்தான். என்ன ஒரே பிரச்சனை, பப்பா அழுவா. இன்னைக்கும் ஏன் சௌமியா அழுகிற? டீம் லீடர் ஆபீஸ் அடிக்கடி சேலை கட்டு வருவானான்னு சொல்றான். என்ன கூட தான் ஆஃபீஸில் தாடி எடுன்னு சொல்கிறான். என்ன சௌமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன், நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருப்ப, அதான் சொல்றேன். ஸ்டாலின். ஒரு குட் நியூஸ். என்ன? அடுத்த மாசம் ஆன் சைட் யூஎஸ் அனுப்புறது ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சௌமியா, சூப்பர். அங்கேயே அப்படியே வேறு ஏதாவது வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி. அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட இருக்கா? பணத்தை உள்ளவை. எப்படிரா? நீ கேட்டால் 3 லட்ச ரூபான்னு 30 லட்ச ரூபா கூட 3 நிமிஷத்தில் திருடியாவது கொண்டு வரும். அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா, உதவ வாங்க போகிறேன். தேங்க்ஸ். அதிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையை விட்டு கிளம்பி போனான். என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை, ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகுற அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நானும் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல? பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்கம் தூக்காத பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்குறேன். உங்களோட 4 நாள் பகல்ல பேசி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொண்டா பேசுவோம். டேய் குரங்கு, ஒழுங்கா போய் தூங்கு. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. தூக்கம் வருது. மாதிரி பண்ணாதீங்க. நீதான் செல்ஃபிஷ். தூங்கு. குட் நைட். சௌமியா, சௌமியா, என்னடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்ப பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப் இது? இதுக்கு எப்படின்ற? இப்ப பார். டன்டடாய். தெரியலையா? இரு. எம்ஜிஆர் சாலையில் இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன்சைட் போனதுக்கப்புறம் சொல்லு பிரபு. எப்படி இப்படி பயங்கரமாக மாறினாங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டுட்டு வந்தாலே ஈயன்னு பாக்குறதுக்கு இதென்ன நம்மூரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாளா ஃபோன் பண்ணிருக்கேன்? நானே கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய். எப்பயாவது ஃபோன் பண்ணணும்னு தோணிச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இல்ல, நீங்க வேற வேலையும் கிடைக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுத்தேன்னு தெரியல. வீட்டுல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தரை பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. ஜோ கிடைக்காது. சீரியஸா தான் சொல்றேன். பிராக்டிக்கலா யோசிங்க. இது பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளமும் என்ன மயிர் பிராக்ட்? சௌமியா, சொல்றது கேளு, நீ வா, பார்த்துக்கிறேன். சரி பிரபு, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடலாம். எனக்கு வேலை இருக்கு. சௌமியா இரு. சௌமியா ஒரு நிமிஷம். ஹலோ. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. அவள் ஃபோன் வேலை செய்யாமல் போச்சு. அனுப்பின மெயிலெலாம் பவுன்ஸ் ஆச்சு. என் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தொலைஞ்சு போனான். போகிறதுக்குன்னு இடம் இல்லாதப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அங்கே தான் நானும் போனேன். ரயில்வே ஸ்டேஷன், தரமணி.
ஆகும் தெரியுமா? சட்னி ஆயிடுவா சட்னி. அப்புறம் தோசைக்கு தான் தொட்டு திங்கணும். பாரு. பர்னபாஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷனோட நைட் கான்ஸ்டபிள். என்னை அரைஞ்சு எடுத்துகிட்டு போனார். என்னோட அண்ணனாக மாறினார். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவரை சார்ன்னு தான் கூப்பிட்றேன். அண்ணன் கூப்பிட ஏனோ கூச்சமாக இருந்துச்சு. நைட் அவரோட துணைக்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துக்கிட்டேன். அவர் காட்டி கொடுத்த சின்ன ரூமில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். தாடி வளர்ந்துச்சு. கதை முடிஞ்சுது. பாய். பாய். ஹலோ, நான் தள்ளட்டுமா? ஓகே. இவர் தாங்க ஆடிக்கார் அடிச்சு போட்டு போன ஆள். நேம் ரவி, சர்நேம் சமர், ஊர் நவாடா, ஸ்டேட் பீகார். தொண்டக்குடியில் துடிச்சிருக்கக்கூடிய இந்த உயிர் எந்த நொடியில் நிற்கும்னு நமக்கு தெரில. நின்னாலும் அவர் மனைவிக்கும் 2 குழந்தைங்களுக்கும் அந்த தகவல் போய் சேருமானு நமக்கு தெரில. பட் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அவர் வேலை பார்த்த அந்த பில்டிங்லேருந்து நாம் நம்ம கதையை ஃபாலோ பண்ணுவோம். See, love is just a part of life. You should celebrate life. Be happy. Move on. நான் உங்ககிட்ட கதை சொன்னது அட்வைஸ் கேட்கறதுக்காக இல்லை. நீங்கள் இல்லைன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்டை சொல்லியிருப்பேன், அந்த கல்லுக்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் லைக் அட்வைசஸ். ஸோ See, இப்போல்லாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேர் செஞ்சுட்டு அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். மேடம் வண்டி ரெடி. ஓ, தேங்க்ஸ். எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டிங்களே 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னேனா? ஐயா 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 பணம் தரேன் ஐயா. திருடுறதே தப்பு. அதில் இன்னொருத்தருக்காக திருடுறது பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழ்கிறது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர். 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன். நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி தானே. இட்ஸ் ஓகே. ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலைகார், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரின் உடல் வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்கார். நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்காந்துருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதில் செத்துந்தாருன்னா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். உட்காருங்க சார். ரஹீம் பாய். நீங்க? அவர் என்னோட பெரியப்பா. வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும்.
யார் யார் ரவீம் பாய் சார் இந்தா பொருள்லாம் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடு. சார் சார் என்னம்மா சார் 5 லட்ச ரூபாய் இருக்கும். நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ அந்த பணம் பாரியா திருடுறவன் லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறான். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்ச ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத். பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? ஐயா நம்மளோட பெரிய ஆளா போகும்போது ஆமா ஆமா. சரி அந்த கட்ட ரூபாய் எப்படியா கூடல ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார் 1.95. அப்போ இன்ஸுக்கு 75, சப்புக்கு 25, நம்ம 3 பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு வழியாக காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவெனின் திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம். தேங்க்ஸ். என் வீடு இந்த பக்கம், உங்கள் வீடு எங்கே? என்னோட ரூம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ப்ளூ கலர். ஹலோ, உங்களுக்கு எதுங்க என் ரூமு? நீங்கள் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்னால தான் என் கதையை உங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பாய். ஹலோ, உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் 3 அட்வைஸ். என்ன? 1, இனிமேட்டு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்கள் கதையை சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ அப்புறம்? 2, நீங்கள் மட்டும் திருடல, அந்த போலீஸ்காரனும் திருடினாங்க, நானும் திருடிருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதானே? ஓகே பாய். இருங்க, இன்னொன்று இருக்கு. என்ன? இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன் புற்றுநோய் வருமா? இல்லை, உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய். ராமேஸ்வரம் மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்தனர். தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு 4 சிறிய கப்பல்களில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் குண்டு காயமடைந்த 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். கடந்த ஓராண்டில் 24வது முறையாக இத்தகைய தாக்குதல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன பார்க்குறீங்க? இல்லை போலீஸ் ஏதாவது கூட்டிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நேற்று பார்த்தா 4 நாள் சாப்பிடாத பருதேசி மாதிரி இருந்தீங்க. பாருங்க, எல்லாம் முயக்குது. இந்த பக்கமாக வந்த உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னு. ரொம்ப நன்றிங்க. ஸ்டேஷனுக்கு போங்க, வரேன். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் ஐசிசி தரவரிசையில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏங்க நீங்க பாட்டுக்கு ரூமுக்கு வரீங்க, நானே ஓசியில் தங்கியிருக்கேங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்க்க வந்துச்சுன்னு தெரிஞ்சது துரத்தி விட்டுருவானுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பையன், தாடி வச்சு ஒரு பையன். உங்களை அதை பண்ணிட்டேன்னா ஏங்க சிரிக்கிறீங்க? உங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, பின்ன ரோட்டில் பார்த்து ஒரு பொண்ணுக்கிட்ட நான் திருடேன், நான் கொலைக்காரன், ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றி போயிடுச்சு, ஐ எம் டிப்ரெஸ்ட், இந்த மாதிரி மொத்த வரலாறு யாராவது சொல்வாங்களா? ப்ளீஸ், யூஆர் அன் இன்னசென்ட் ஃபூல். எனக்கு தெரிஞ்சு என் காலை பார்த்து அழகா இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான். கொஞ்சம் இருங்க. நல்லா தானே இருக்கு உங்கள் காடு. நேற்று பார்க்கும்போது தெரில, எஸ்பெஷலி அந்த முழங்கால் நெறிவும் கெண்டக்கால் சதையும் சூப்பருங்க. இப்படி பேசாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏங்க நான் தொட வரலங்க, நான் தொடர்றதா இருந்தால் சொல்லிட்டு தொடுங்க. ஒரு நிமிஷம். ஆல்தியா ஜான்சன், ஹெச்ஆர் மேனேஜர், டெம்பாஸ். ஹைட் ஒரு 5.11. ஓ ஹீல்ஸ் போட்டிருக்கீங்களா? 5.9 இருக்கு. வெயிட் ஒரு 60 kg. 34, 28, 36. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏங்க எப்படி பச்சை போய் சொல்கிறீங்க? ஏன் போயின்னு நினைக்கிறீங்க?
அப்புறம் என்னங்க, தமிழ்நாட்டில் கல்யாணமான எந்த பொண்ணுக்குங்க 28 சைஸ் இடுப்பு இருக்கும்? எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து மதியானம் நல்லா தூங்கிட்டு கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல குடிப்பன் கிடைச்சிருக்கான். ஹாவ் அ சன். ஏங்க, நான் உங்ககிட்ட ரூமுக்கு வர சொல்ல உங்ககிட்ட சாண்ட்விச் கேட்கல. நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க. அப்புறம் ஏங்க போயிடலாம், சின்ன பையன்லாம் இருக்காங்க. ஆனால் கூட ப்ரப்போஸ் ஓகே. உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கூட இருக்கணும்னு நான் நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரேஞ்சர். லெட்ஸ் பெட்டர் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே பாய் ஸ்ட்ரேஞ்சர். பேயா பெய்கிற மலையில் ஒரு தாடிக்காரங்கிட்ட நின்று ஒரு பொண்ணு எப்படா அவன் கதையை கேட்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுவாது பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில் அவன் கதவை தட்டி அவளே எப்படா ஒரு சாண்ட்விச் கொண்டு வந்து கொடுப்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுதான் பரவாயில்ல. 34, 28, 36ன்னு ஒருத்த சைஸ் சொன்னதுக்கப்புறம் அவனை செருப்பை கழட்டி அடிக்காமல் ஒரு பொண்ணு நின்று அவங்க கூட எப்படா சிரித்து பேசிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணியிருக்கும், கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனால் உங்களுக்கு யாருக்கும் இந்த ஏரியில் எப்படா இவங்களாம் இவ்வளோ பில்டிங் கட்டாங்கன்னு தோணல இல்லை? அப்போ இதுவும் தோணக்கூடாது. என்னடா ஏரியில் வீடு கட்டுறதுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கானா? இருக்குது. அது எப்படின்னா, அதான் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது. அதாகப்பட்டது பெருமக்களே, உங்களுக்கு மொட்டைத்தலை புரிஞ்சா மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சா முழங்கால். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர், என்ன டமாடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? என்னடா மழை பெய்தே வரலன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. வெல்கம். இப்போவாவது நம்புறீங்களா? மை சன். டவல் கிடைக்குமா? நினைச்சிட்டேன். ரூம் கோன அங்கேயா? ஓகே ஓகே கோ. எங்க அப்பா எங்க தெரியுமா? எங்க? கடலுக்குள்ள போயிட்டாரு. எதுக்கு? டால்ஃபினோட ஸ்விம் பண்ண. எப்போ போனாரு? long back. எவ்வளவு லாங்? long. 100 is long. அப்போ உன் வயசு என்ன? 105. 105. நிஜமாவா? You don't believe me? I do believe you. Promise? God promise. Adrian, stop it. Stop it. How many times I have to tell you, Adrian, stop it. Who gave you this ball? Stranger. Stranger? Beard wala. Beard wala? That's all very bad, Adrian. Don't take anything from him. Avakitte onnu vaangade. He is a bad man. No, he's a good man. Bad man. He's a good man. Listen, Adrian. He's evil. Amma sonna. He's a good man. Don't believe your mother. She is useless. She will never change. She is a bitch. Bitchna? உன் அம்மா கிட்ட போ கேளு. Mummy. Mummy. Bitchna enna? Who told you that? Granny said you're a bitch. Bitch, bitch, bitch. Bitch, bitch, bitch. Bitch, bitch, bitch. நான் தூங்காம நீ எந்த காலத்துல தூங்கியிருக்க? சரி தையா. சரி வச்சிருவோமோ? என்ன சிசுவே, கல்யாணம் ஆகி 20 வருஷம் அடி. நைட் டியூட்டியில் நான் தூங்கியிருக்கணும் இல்லையோ, வீனஸ் தூங்கினதே கிடையாது. அதிர்ஷ்டக்கார பயந்த பாட்ட பாஸ். என்ன சொல்லுத? இதானே சார் ஒரு நைட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஆல்த்தியா வீட்டு விட்டு வந்துட்டாங்களாம். யா? வீட்டில் திட்டாங்களாம். வீட்டை விட்டு வரக்கூடிய அளவுக்கு அப்படி நடை ஏசிட்டாவ? பிச்சுன்னு பிச்சைக்காரியோ? என்ன தேவிடியா? செக். சரி சார், அவங்க நைட் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமா?
காலையில் 4:30 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் ஸ்டேஷனில். ஏ என்னடி அனாதையா வரவங்கலாம் வர முத இடமே இந்த ஸ்டேஷன் தாண்டி. வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டியதானே? என்ன நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மாத்திரை சாப்பிட்டியா, சுகர் மாத்திரை சாப்பிட்டியா, மங்கிக்குள்ளா மாட்டினியா, மஃப்ளர் கட்டினியா அப்படின்னு கேட்குற வீனஸ் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வருவீங்க. நாங்கள் மட்டும் சென்னை பொண்ணு, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க போனால் கல்யாணம் பண்ணுமா சார்? போங்க சார். பொண்ணுகள் என்னடி சென்னை பொண்ணு கிராமத்து பொண்ணு. இந்த பையலுங்க நிறைய படிக்க போய் தான் மண்டை காஞ்சிடுவானுங்க போல் இருக்கு. சவத்தை நம்ம சொல்லி எடுத்து திருத்த போறானுங்க. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை இன்றி நொல்லை நீ நொல்லை இல்லை. சாரி தியா, என்னால் தான் எல்லாம். சிச்சி உன்னாலலாம் இல்லை. ரியலி சாரி, ஐ மீன் இட். இட்ஸ் ஓகே. சரி தியா, நீ படு, நான் பாஸ்டரோட இருக்கேன். பயந்துட்டியா? இல்லை. காலையில் நான் உன் கூட வந்துடுவேன்னு கவலைப்படாத. 4:30 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். ஐ ப்ராமிஸ். உட்காரு. நீ கேட்கவே மாட்டியா? என்ன? என்னை பார்க்குற எல்லாரும் பார்த்து 3 நிமிஷத்தில் கேட்குற கேள்வி, உன் ஹஸ்பண்ட் எங்கே? நீ சொல்லலை, நான் கேட்கல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கதை சொல்வேன். துபாய்க்கு போயிட்டாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு, நிலாவுக்கு போயிட்டாரு, செத்துட்டாரு, டால்ஃபின்ஸோட ஸ்விம் பண்ண போயிட்டாரு. இவன் டால்ஃபின் கதை நிஜம்னு நினைக்கிறான். மற்றவங்க நம்புற மாதிரி நடிச்சிட்டு போயிடுவாங்க. நிஜத்தை யார்கிட்டையாவது நானும் சொல்லணும்ல. கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Why didn't you tell me? சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன நல்லா தெரியும். We were good friends. எப்படி சொல்ல முடியும் தியா? எப்படி சொல்ல முடியும்னா, உங்ககிட்ட சொல்லி என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா செத்துருவாங்களோன்னு பயம். முதல்ல நான் இப்படி கேன்னு தெரிஞ்சப்போவே செத்துடணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் ஐ ட்ரை ட்வைஸ். உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப. இல்லை, பொம்பளையா? உனக்கு என்ன பிடிக்குமா? Tell me the truth, Jacob, please. அப்புறம் இத்தனை நாள் எப்படி என் கூட படுத்து எழுந்திருச்சு? இட்ஸ் மோர் லைக் எ மாஸ்டர்பேஷன். என்ன சொன்னார்? வேற யாரையும் மனசில் வச்சுட்டு செய்கிற மாதிரி. நம்ம பிரிஞ்சிடலாம் ஜேக்கப். கரெக்டியா? பட் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறது? அதுவும் நான் இப்படின்னு வெளில தெரிஞ்சா என்ன வேணா சொல்லு, என் தப்புன்னு சொல்லு, என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லு, எனக்கோ என் பாஸ்க்கோ ஃபேருன்னு சொல்லு.
உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. முடியாதியா? அதுவும் உன்னை பற்றி. பரவாயில்ல ஜேக்கப், எனக்கு புரியுது. It's not your sin and it's not your fault. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். You're a good man. இது உன் தப்பு இல்லை ஜேக்கப். You're a good soul.